ஒரு சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு பார்க்கலாம். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு ஜாரில் 3 சில் தேங்காய், சோம்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு ஜாரில் ஊற வச்சிருந்த பருப்பும் 4 மிளகா வத்த, உப்பு, பெருங்காயம், சோம்பு இதெல்லாம் நல்லா சேர்த்து குறகுறப்பாக அரைச்சிக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், தேங்காய், கொத்தமல்லி தழை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட 1.5 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலக்கி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்துக்கிறலாம். அதை ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, பருப்பு, சீரகம், வெந்தயம், பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், பூண்டு, தேவையான உப்பு, கருவேப்பிலை, 2 தக்காளி இதெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கிட்டு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகா பொடி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸு புளியை கரைச்சி ஊற்றி 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான உப்பு போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை சேர்த்து வேக வச்சுட்டு அந்த அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுதை சேர்த்து கொதி வந்ததுக்கப்புறம் வேக வச்ச உருண்டை இதை கூட சேர்த்து ஆட் பண்ணி கிளறி எடுத்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை தூவி விட்டு இறக்கி விட்டால் குழம்பு ரெடி. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.